கரூர்ல இருக்கிற பொதுமக்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் கரூர்ல நிக்கலன்னு. செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர்ல மட்டும் கிடையாது, வேற எங்க நின்னாலும் அவரு தோத்து தான் போவாரு இந்த எலெக்ஷன்லங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டிஎம்கே தலைமை இந்த ஒரு விஷயத்துல பெரிய பிளான் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலரா தோக்குற இடம் எது அப்படின்னு கேட்கும்போது கோயம்புத்தூர் தான். சோ செந்தில் பாலாஜி எங்க நிக்க வச்சாலும் கண்டிப்பா தோத்துருவாருங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ எங்கேயாச்சும் நின்று தோக்க வைக்கிறதுக்கு பேசாம நம்ம ரெகுலரா தோக்குற இடம் எங்கேயோ அங்க இவரை கொண்டு போய் நிக்க வைக்கலாங்கிற ஒரு கணக்கு பண்ணி தான் செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூர் வந்து சூஸ் பண்ண வச்சது. சோ கோயம்புத்தூர் நிக்க வச்சோம் அப்படின்னா ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ரெண்டாவது, ஆனா செலவு பண்றதுக்கு அங்க வெயிட்டான ஒரு கை நமக்கு கிடைச்சிருச்சுங்கிறதா டிஎம்கேவோட மாஸ்டர் பிளான். சோ இந்த விஷயத்துல திமுக செந்தில் பாலாஜி அவர்களோட முதுகுலையும் குத்தி அவரை உட்கார வச்சிட்டாங்கிறதா உண்மை. திருச்சி கிழக்குல விஜய் நிக்கிறதுனால அங்க சிறுபான்மையினரோட ஓட்டு ஆல்ரெடி விஜய்க்கு போங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. சோ அங்க இருக்கிற சிறுபான்மையினரோட ஓட்டை நம்ம கவர் பண்ற விதமா இனிக்கோ இதயராஜா அவர்களை மறுபடியும் சீட்டு கொடுத்து நிக்க வச்சோம் அப்படின்னா அவருக்கு போற ஓட்டை நம்ம ஸ்பிட் அப் பண்ணி எடுத்துக்கலாங்கிறதா இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் உண்மை. சோ மக்களே, நீங்க எல்லாரும் முழிச்சுக்கோங்க. யாருக்கு ஓட்டு போடணும், இன்னாருக்கு ஓட்டு போடணும் நான் சொல்லல, ஆனா யாரு நல்லவங்களோ அவங்கள சூஸ் பண்ணி ஓட்டு போடுங்க. நீங்க போடுற ஓட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க வீட்டுல இருக்கிற பசங்களோட எதிர்காலங்கிறத மறந்துட வேண்டாம்.